வணக்கம். இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறால் கிரேவி பண்ண போகிறோம் பாருங்க. இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டு இறால் கிரேவிக்கு. இந்த இறாலோட ரெசிபியே என் சேனலில் வந்து பாருங்கள். ஒரு தக்காளி ஒன்று அரைஞ்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா பச்சை நாத்தம் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த தக்காளியை போட்டு வதக்கணும். இறாலில் தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா தண்ணி விடும். இறால் மஞ்சப்பொடி போட்டு பெசரி வச்சுருக்காங்க, தண்ணி விடும். அதனால் இறாலில் தண்ணி ஊற்ற நல்லா சுண்டிட்டு இப்போ இந்த இறாலை இதில் எடுத்து போடணும். தண்ணியே ஊற்ற வேணாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இறால் வெந்ததுக்கப்புறம் இறால் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இறால் நல்லா வெந்துட்டுங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் குழம்புத்தூள். காரம் வேணால் காரப்பொடி நிறையா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுற வேண்டியதுதான். இறால் கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறால் கிரேவி ரெடி.